சகோதரர் அவர்கள் என்ன செய்கிறார்னா, இஸ்லாம் குறித்து அறிந்து கொண்டிருக்கிறார், கற்றுக்கொண்டிருக்கிறார், கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார் அவர். அப்போ அதன் அடிப்படையில் இப்போ குரானை குறித்து படித்து கொண்டிருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க, அதான கேள்வி. சரி, சர்ச்சுக்கு போகலாமா போக வேண்டாமான்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எங்கே சென்றாலும் சத்தியத்தை நீங்கள் அறியணும். நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உங்கள் கடமை என்ன, சத்தியம் எது. இப்போ நீங்கள் பைபிள் குரான் அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க இல்லையா, பைபிள் எப்போ வந்தது, குரானுக்கு முந்தி உள்ளது, குரான் பைபிளுக்கு பிந்தி வந்தது, கரெக்டுங்களா? இப்போ இதில் எது உண்மை, எது மனிதனுடைய கருத்துக்களாக இருக்கிறது, எது மனிதனுடைய கருத்துக்களாக இல்லாமல் இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை சொல்லுவோம், நம்ம முழுக்க முழுக்க குரான். குரான் அருளப்பட்டது முகமது நபி அவர்களுக்கு. ஆனால் குரானில் முகமது நபி அவருடைய ஒரு வார்த்தையும் இருக்காது. நல்லா புரியணும். குரான் யார் மூலமாக நமக்கு கிடைச்சது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் குரான் இந்த உலகத்திற்கு வந்தது. அவரை இறை தூதராக ஆக்கி இறைவன் அவருக்கு அருளிய வேதம் தான் குரான். ஆனால் இந்த குரானில் யாருடைய வார்த்தை இருக்காது, முகமது நபி அவருடைய வார்த்தை இருக்காது. யாருடைய வார்த்தை இருக்கும், இறைவனுடைய வார்த்தை இருக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கும். பைபிள் அது என்ன, யாருடைய வார்த்தை இருக்கு, பைபிள் யாருடைய வார்த்தை இருக்கு, இயேசுடைய வார்த்தையும் இருக்கு, இயேசுடைய முந்தியவர்களுடைய வார்த்தையும் இருக்கு, பிந்தியவர்களுக்கு வார்த்தையும் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, யோவான் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷங்கள், அதே மாதிரி பேதுருடைய சுவிசேஷங்கள், இதெல்லாம் தொகுத்த பவுல் என்பவர், பவுலுடைய நிரூபங்கள், இதெல்லாம் என்னது, அவர்களால் எழுதி கொண்ட விஷயங்கள், அப்படித்தானே? அது இறை வார்த்தையா? இல்லை, இறை வார்த்தையும் இருக்கிறது, இல்லை என்று நம்ம மறுக்கல. இறை வார்த்தையும் இருக்கிறது, மனிதனுடைய வார்த்தையும் இருக்கிறது. குரானை பொறுத்த வரைக்கும் என்ன, குரானில் மனித சொற்கள் இல்லவே இல்லை. நீங்கள் குரானுடைய அட்டை படத்திலே நீங்கள் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுரை அன்றி வேறில்லை. இது ஒரு நல்லுபதேசம். யாருக்கு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும். அப்போ இது யாரிடத்திலிருந்து இறக்கப்பட்டது, தன்சீலும் ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டது. யார்கிட்ட வந்ததில்லை, மனிதனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய சொல் அல்ல, மனிதன் மூலமாக தரப்பட்டிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வார்த்தை எதுவுமே யாருடையது இல்லை, மனிதனுடையது அல்ல. நீங்கள் குரானை படிச்சுட்டு என்ன செய்ய முடியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பேர் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பேர் என்ன, அவருடைய மனைவி பேர் என்ன, மக்கள் பேர் என்ன என்பதை எல்லாம் நினைச்ச முடியாது, குரானில் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன், அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு குரானில் இல்லை, அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு குரானில் இல்லை. அது வேற, அது அவருடைய பயோகிராஃபி என்பது வேற. அப்ப இது முழுக்க என்னது, இறைவனுடைய வார்த்தைகள், வார்த்தை வடிவாகமாக அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்டது. அருளப்பட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே அவர் நினைச்சார், மனிதருக்கு ஓதி காண்பித்தார், வாசித்து காண்பித்தார். அதுதான் குரான். அப்ப இதுல எது சத்தியம் அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நீங்க பின்பற்றணும். சரிங்களா? பைபிள்ல சொல்லக்கூடிய வசனம் தான், சத்தியத்தை தேடுங்க, சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும். அந்த அடிப்படையில் உண்மை என்ன என்பதை நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேர் வழி எது என்பது புரியும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாழணும்னு சொன்னால் நம்மை படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாழணும். அப்போ இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ன, அதை ஏற்றுக்கொண்டு வாழணும். இறைவனுடைய வழிகாட்டுதல் அல்லாதவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் நம்முடைய அதற்கான பதில். சரிங்களா?